பூமனு மாதே பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமனு மாறன் அடிபணிந்துயிரவர் பல்கலையோ சரணரவிந்தம் தாமனவந்தரமானுசம் சரணரவிந்தம் நாமன் நிவாழ என்றே சொல்வோம் அவன் நாமங்களே நாமன் நிவாழ என்றே சொல்வோம் அவன் நாமங்களே பல்லவையர் புதுவை ஆடலரங்கற்கு பல்ல தெரே பாவை பல்பதியும் இன்னிசைய பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லோ ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் சர்வாலங்கார பூஷிதனாய் சமஸ்த கல்யாண வைபவனாய் நித்திய கல்யாண உற்சவனாய் சமஸ்த லோகங்களையும் ரட்சிப்பவனாய் இருந்து கொண்டு எல்லா ஜீவாத்மாக்கள் உள்ளும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தசவித அவதாரங்கள் எடுத்த மத்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கியாங்கிற மாதிரி தசவித அவதாரங்கள். இந்த தசவித அவதாரங்கள் எம்பெருமான் எதற்காக எடுத்தார் அப்படின்னா, லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் சத்தியம் ஒழுக்கம் நீதி நேர்மை தவறாமல் அவரவர் காரியத்தை அவாவா பார்த்துண்டு ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பரமாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேணும் என்பதற்காக தான் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டி லோகத்தில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் திருத்தி தான் காட்டிய பாதையிலேயே செல்ல வேண்டும்னு பகவானுக்கு ஒரு ஆசை. ஆனால் லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் அவர் காட்டின பாதையிலேயே போகல, எல்லாரும் அவாவா மனசு போல வாழ ஆரம்பிச்சா. இப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயே பகவானுக்கே ஒரு அச்சம் ஏற்பட்டது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் எங்காவது தீங்கு வந்து விடுமோ என்று அஞ்சி வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தன்னுடைய அம்சதாரிகளாக 12 ஆழ்வார்களை அவதாரம் பண்ணினர். அந்த 12 ஆழ்வார்களும் பகவானுடைய திருமேனியிலிருந்து ஒவ்வொரு அம்சமாக அவதாரம் செய்தார்கள். அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற தமிழ் வேதத்தை நமக்கெல்லாம் கொடுத்து அப்பேற்பட்ட ஒரு பகவானை ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்ததனால்தான் அவர்களெல்லாம் ஆழ்வார்கள் என போற்றப்பட்டார்கள். அந்த திவ்ய பிரபந்தம் என்பது தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒரு உயர்ந்த பொக்கிஷமாக எல்லோரும் அனுசந்தானம் செய்து வருகிறார்கள். தெய்வபடம் கமழும் திவ்ய பிரபந்தம் தெள்ளு தமிழ் மொழியில் அள்ளி தந்த பதம். தெய்வபடம் கமழும் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் உள்ளமதில் நிறைந்தயம் பெறுவார். ஆழ்வார்கள் உள்ளமதில் நிறைந்தயம் பெறுவார். ஆழ்கடல் அலை தன்னில் உதித்தடல் முத்தம். ஆழ்கடல் அலை தன்னில் உதித்தனல் முத்தம்.
தெய்வமணம் கமழும் திவ்ய பிரபந்தம். தீவினைகள் வாழ்வினில் சேராவகை செய்யும் தீபச்சூடர் போல்வதே தெளிவு பெறும். தீங்கனிய முதன அகமதே இனிக்கும் தீரா துயர் அனைத்தும் திரும்பாமலே போகும். தெய்வமணம் கமழும் திவ்ய பிரபந்தம். இன்றைய தினம் நாம் எல்லோரும் கேட்டு அனுபவிக்கக்கூடியது ஆண்டாளுடைய திருக்கல்யாண வைபவம். ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை பல மகான்கள் பலவிதமாக அனுபவித்து அவர்கள் ஆண்டாளுடைய திருக்கல்யாண வைபவத்தை மானசீகமாக சொற்பொழிவு மூலமாக தெரியப்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டாளுடைய அருள் கிடைக்கப்பெற்ற ஒருவர் மூலமாக இந்த திருக்கல்யாண வைபவமானது சில அவள் மூலமாக கிடைத்த அருள் செயல்கள் பாட்டுக்களை உள்ளே கொண்டு நிகழ்த்தக்கூடிய ஒரு திருக்கல்யாணம். அந்த அவள் அருள் மூலமாக கிடைக்கப்பெற்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக கிடைத்துள்ளது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை கேட்பவர்கள் குடும்பங்கள் எல்லோருக்கும் சர்வ மங்களங்களும் ஏற்பட்டு கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல இடத்திலே கல்யாணம் நடந்து நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்திலே முடித்து வைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் ஏற்பட்டு புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கெல்லாம் தீர்காயுஷோட சத்சந்தான புத்திர பிராப்தியும் ஏற்பட்டு பக்தியும் ஞானத்தையும் கொடுத்து அறிவுபூர்வமாக குழந்தைகளுக்கெல்லாம் நிரந்தரமான மயர்வர மதிநலம் என்று சொல்லக்கூடிய மயர்வற்ற மதிநலமாக திகழக்கூடிய பாக்கியங்களெல்லாம் ஏற்படும்னு ஆண்டாளை பிரார்த்தித்துக் கொண்டு இத்திருக்கல்யாணத்தை துவங்குகின்றேன். ஆண்டாளுடைய அவதாரம் என்பது வராக அவதாரத்திலேருந்து ஏற்படுறது. வராக அவதாரத்திலே இரண்யன்கிற ராட்சசன் பூமியை சுருட்டி கடலுக்கடியிலே ஒழித்து வைத்து விடுகிறான். பூமி பிராட்டி இல்லாததனால் சமஸ்த லோகமும் ஸ்தம்பித்து போய் தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புரர்கள், பிரம்மா, சிவன் எல்லோரும் பகவானிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். மத்ஸ அவதாரம் கூர்ம அவதாரத்தை முடித்துவிட்டு பகவான் ஆஸ்வாச நிலையிலே இருக்கக்கூடிய சமயத்திலே இவர்கள் முறையீட்டை கேட்டுக்கொண்டு சேதவராகம்னு சொல்லக்கூடிய வராக அவதாரத்தை எடுத்து பூமியை துளைத்து கொண்டு போய் அந்த ஹிரண்யனுக்கும் பகவானுக்கும் 1000 வருஷ காலம் யுத்தம் நடக்கிறது. தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்த நிலையிலே அவனை சம்ஹாரம் செய்து விடுகிறார். கடலுக்கடியிலே பூமி பிராட்டி பாசி பிடித்து கிடந்தாளாம். இங்கே இருக்கிறாளா அங்கே இருக்கிறாளா என்று தேடி பார்த்து லாபகமாக 2 கோரை பற்கள் நடுவிலே எழுந்தருள பண்ணி பூலோகத்திற்கு எடுத்து வருகிறார். அந்த சமயத்திலே பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தை வராக அவதாரத்தை பற்றி ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவையதே கயிற்றும் காடி கழித்து தாலிடை பாசம் கழற்றி கேட்டிடை மண் கொண்ட எந்தை ராப்பகலோதுவித்தென்னை பயிற்சி பணி செய்ய கொண்டார் பண்டென்றும் பட்டினம் காப்பே. எயிற்றிடை மண் கொண்ட எந்தை, எயிறு என்றால் கூறிய கோரை பற்கள், மண் என்றால் பூமி பிராட்டி, எந்தை என்றால் எம்பெருமான். நம் நாட்டிலே வராக கஷேத்திரம் வடநாட்டிலே குறைச்சலாகவும் தென்னாட்டிலே ஸ்வயம்பக்த கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்திலே ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற கஷேத்திரத்திலே
சாலிகிராம ஸ்லாக்கியமாக தெற்கு முக திருமுக மண்டலமாக சேவை சாதிக்கிறார் பூவராக பெருமாள். திருக்கடன்மல்லை போகும் வழியிலே திரு இடந்தை என்கிற திருக்ஷேத்திரத்திலே அகிலவல்லி சமேதராய் காட்சி தருகிறாய். ஆழ்வார் திருநகரி என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடத்திலே ஆதிபிரான் ஞானபிரான் என்று சொல்லக்கூடிய ஞானபிரானாக காட்சி தருகிறார். திருமலையிலே லக்ஷ்மி வராகராக காட்சி தருகிறார். இப்படியாக வராக கஷேத்திரம் என்பது மிக மிக குறைச்சல். அந்த ஸ்ரீகிருஷ்ணத்தில் இருக்கிற கஷேத்திரத்திலே நித்திய திருமஞ்சனமாக பகவான் காட்சி தந்து கொண்டு சர்வ மங்களங்களையும் வரும் பக்தர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். மூவராயாக தேசாவதார பூமி தேவி நாயக ஸ்ரீமா நாராயண பூமாலை சாட்டிய அமுதவல்லி நாயக பூலோக திருமூக தன்னிலுரையும் பூவராயாக தேசாவதார ಶಂಕು ಚಕ್ರಧಾರಿಗೆ ஊஞ்சல்வோ சவ போதை மணாட ஊக்கம் தரும் சடகிராம ஸ்வரூப ஊக்கம் தரும் சடகிராம ஸ்வரூப ஊமை மனதினில் ஒளிரும் பிரகாஷ பூவராயாக தேசாவதார பூமி தேவி நாயக ஸ்ரீமா நாராயண அந்த ராட்சசன்டேந்து மீட்டன் வந்ததை பெரிதாக தாயார் நினைக்காமல் பகவானை பார்த்து பூமி பிராட்டி அழத் தொடங்குகிறாள். பகவான் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா, என்ன காரணம்னு கேட்கிறார். அதற்கு பூமி பிராட்டி சொல்றா, என்னுடைய கூக்குரல் கேட்டு அதற்கு ஒரு அவதாரமே எடுத்து என்னை மீட்டு கொண்டு வந்தது பெரிதல்ல. இந்த பூலோகத்திலே சம்சாரங்கிற பாஷையில மாட்டிண்டு எத்தனை ஜீவாத்மாக்கள் எல்லாம் தத்தளித்துருக்கு, அவளுக்கெல்லாம் ஒரு உபாயம் சொல்லணும்னு முதல் கேள்வியாக பகவான்கிட்ட கேட்கிறார். பகவான் அதை செவி மடுக்கிறார். இரண்டாவது கேள்வியாக, நீங்கள் அவசரப்பட்டு இந்த அவதாரம் எடுத்து விட்டீர்கள், கூட இருக்கக்கூடிய பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாம் உன்னுடைய கணவர் இந்த அவதாரத்தில் இருக்கிறாரே என்று கேலி செய்வார்களே என்று கேட்கிறார். அதற்கும் பகவான் பதில் சொல்றார். இரண்டு கேள்வியும் மனதிலே வாங்கிக் கொண்டு, நீ கலியுகத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளாக அவதாரம் செய்து வேதம் அனைத்துக்கும் முத்துன்னு சொல்லக்கூடிய 30 பாசுரங்களை யார் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்கள் 4 வேதத்தையும் கற்றவர்கள் என்பதற்கிணங்க 29வது பாசுரத்திலே எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரத்திற்கு இணங்க என்னுடைய திருவடியை வந்து அடையலாம் பகவான் சொல்றார். இரண்டாவது கேள்விக்கு,
திருப்பாயும் 30 நாளும் நோன்பிருந்து 143 பாசுரமாகப்பட்ட நாச்சியாத்தினுடைய அனுசந்தானம் செய்து பங்குனி உத்தர தன்னைக்கு திருக்கல்யாண கோல உற்சவத்துடன் உலகறிய எல்லாருக்கும் காட்சி கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய திருவாக்குத்தான் ஆண்டாளுடைய திருக்கல்யாணம். பாண்டிய ராஜ்யத்திலே மல்லிநாடு மல்லிநாடு என்கிற நாடு. நீர்வளம், நிலவளம், காடு வளம், கழனி வளம் எல்லா வகை வளங்களையும் ஒருங்கே கொண்ட நாடு. அந்த நாட்டிலே வில்லிக்கண்டன் என்கிற வேடுவ குலத்தைச் சேர்ந்தவன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் இருவரும் காட்டுக்கு வேட்டையாடச் செல்கின்றார்கள். கண்டனை புலி அடித்து விட்டது. வில்லி அவனை அண்ணனை காணாமல் காடலாம் அலைந்து அசதி மிகுதியினால் ஒரு ஆலமரத்தின் கீழே வந்து அமர்கின்றான். அந்த சமயத்திலே அவன் பகவானை பிரார்த்தனை செய்கிறான். பகவானே, எங்க அண்ணாவை தேடி காலெல்லாம் அழுத்து சலுத்து விட்டது, எப்படியாவது கண்டுபிடித்து கொடுத்து விட்டால் தேவலாம் என்று மனதில் பகவானை நினைக்க அந்த மரத்தில் இருந்து ஒரு அசிரீரியாகப்பட்டது கேட்கிறது. உங்க அண்ணாவை தேடி அலைய வேண்டாம், இந்த மரத்துக்கு அடியிலே அடியேன் எழுந்தருளி இருக்கேன், என்னை எடுத்து ஒரு கோவில் கட்டு, அப்படி நீ கட்டுவாயே ஆனால் இந்த ஊராகப்பட்டது உன்னுடைய திருநாமத்திலேயே விளங்கட்டும் அப்படின்னு சொல்றார். அந்த மல்லி நாட்டிலே புத்தூருங்கிற சின்ன சிற்றூர் வேடுவனுக்கு பகவான் பிரத்யட்சமானதினால் இதை வல்லவதேவ பாண்டியனிடத்திலே போய் சொல்லி, பாண்டிய மகாராஜா இவன் சொல்வதெல்லாம் உண்மையா பொய்யா என்று பார்த்து பாண்டிய மகாராஜாவிடம் போய் இந்த சமாச்சாரத்தை சொன்ன உடனே அவர் பரிவாரத்துடன் வந்து மரத்தை நோண்டி பார்க்க 33 கோடி தேவர்கள் புடைசூழ அனந்த சயனத்திலே தேஜோன்மயமாக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். ராஜாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த பகவான் சொன்ன சத்திய வாக்கிற்கிணங்க புத்தூராகப்பட்டது வில்லிப்புத்தூர்னு ஆச்சு. ஏனென்றால் ஒன்றுமே தெரியாத பாமரனான வேடுவனுக்கு பகவான் பிரத்யட்சமாகி இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா எல்லாம் தெரிந்து பகவானையே சதா சர்வகாலம் நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பகவான் என்னென்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார் என்பது உண்மையாகப்பட்டது புலனாகின்றது. அந்த நாட்டிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படி இருக்கும் சமயத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று ஆண்டாள் அவதாரம் ஆனதற்கு பிறகுதான் ஏற்பட்டது. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கஷேத்திரத்திற்கு ஒரு என்ன ஏற்றம் அப்படின்னா, 2 வைணவ குல ஆழ்வார்கள் ஒரே கஷேத்திரத்திலே அவதாரம் செய்தது அந்த ஊருக்கு மிக மிக ஏற்றம். வேதஸ்வரூபியான கருட பகவானின் அம்சமாக பெரியாழ்வாரும் முகுந்த பக்தருக்கு விஷ்ணு சித்தன்கிற திருநாமத்திலே அவதாரமாகி பாண்டிய மகாராஜாவின் பொற்கிழியை பெற்றுக்கொண்டதனால் பட்டர்பிரானாகி அந்த பட்டத்து யானை மேலே அப்பேற்பட்ட ஒரு பக்தன் அஷ்டாட்சர மந்திரத்திற்கு வியாக்கியானம் சொல்லி பேர்பட்ட பொற்கழியை வாங்கிக் கொண்டுவதை ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாய் எம்பெருமான் நோக்க கீழே இருக்கக்கூடியவர்களின் கண் திருஷ்டியாகப்பட்டது பகவான் மேல் நோக்கி விடுமோ என்று பல்லாண்டு சாதித்தார். அதனால் பெரியாழ்வார் என்று பகவானாலேயே கொடுக்கப்பட்ட நாமம். அவருக்கு என்ன கைங்கரியம் அப்படின்னா, நீரில் உள்ள புஷ்பங்கள், நிலத்து புஷ்பங்கள், செடி புஷ்பங்கள், கொடி புஷ்பங்கள், எல்லா வகை வாசனை புஷ்பங்களையும் ஒன்றாக சேர்ந்து மாலை கட்டி அன்றாட கைங்கரியமாக வடபத்திர சாயிக்கு சமர்ப்பித்து வந்தார். அவர் நந்தவனத்திற்கு செல்லும் பொழுது பரிசுத்தமான மலர்களையெல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு உகந்து உகந்து மலர் மாலை சாற்றுவார். யாராவது ஒருத்தர் காலங்கார்த்தால எழுந்துண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்தை மனசால நினைச்சின்றாலே சர்வ ரோகங்களையும் போக்கக்கூடியது, சமஸ்த பாவங்களையும் நீக்கக்கூடியது, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்திலே முடித்து வைக்கக்கூடியது, கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல இடத்திலே கல்யாணத்தை செய்து வைக்கக்கூடிய க்ஷேத்திரம், புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை அளிக்கக்கூடிய க்ஷேத்திரம், படிக்காத குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவை புகட்டக்கூடிய க்ஷேத்திரம்,
எல்லாவற்றையும் காட்டில பக்தியும் ஞானத்தையும் மோட்சத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். கருட பகவானின் அம்சமாக பெரியாழ்வாரும் பூமி பிராட்டியின் அம்சமாக ஆண்டாளும் அவதாரமான 2 வைணவ குல ஆழ்வார்கள் ஒரே க்ஷேத்திரத்திலே அவதாரம் செய்தது அந்த க்ஷேத்திரத்திற்கு மிக மிக ஏற்ற. அதை காட்டிலும் சீரும் சிறப்பும் உடையது அக்ஷேத்திரமாகப்பட்டது ஓம்கார பிரணவாக்கார க்ஷேத்திரம். ஓம் என்ற எழுத்திலே 3 எழுத்துக்கள் உள்ளடங்கியிருக்கு. ஆ ஓமா. அகாரமாகிய வடபத்திரசாயி, உகாரமாகிய ஆண்டாள், மகாரமாகிய பெரியாழ்வார், இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்த க்ஷேத்திரம். எல்லா கோபுரங்களுக்கும் இல்லாத சீரும் சிறப்பும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம். 30 திருப்பாவையை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற கோபுரம். வேதம் அனைத்துக்கும் வித்து என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் பிரதட்சணம் செய்த பலனாகப்பட்டது அக்கோபுரத்தை பிரதட்சணம் செய்தாலே கிடைத்துவிடும். இப்பேற்பட்ட பாக்கியமான ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே அவர் காலங்காலையிலே குடலை எடுத்துக்கொண்டு நந்தவனத்திற்கு செல்வார். அவர் சூரியன் புறப்படுவதற்கு முன்னால் மலர்களை கொய்வார். சூரியனுடைய ஒளிபட்டால் புஷ்பம் ஆடிவிடும். அதே சமயத்திலே வண்டுகள் ரீங்காரம் செய்து அது மகரந்த சேர்க்கையின் கூடிய வாசனைகள்லாம் வெளியே போய்விடும் என்பதற்காக காலங்காலையிலே நந்தனத்துக்கு வந்தார். ஆண்டாளுடைய அவதார தினமாகப்பட்டது நெருங்கிக் கொண்டே வந்தது. கிழக்கே சூரியன் புறப்படுவதற்கு முன்னாலே ஒளி தெரிகிறதே என்று அந்த ஒளியை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு புத்திர சந்ததி இல்லை. அக்குறையை தீர்க்க வடபத்திரசாயி அயோனிஜையாக கர்ப்பவாசம் இல்லாதவளாக ஆண்டாளுடைய அவதார தினமாகப்பட்டது அன்று ஏற்பட்டது. நலவருஷம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே ஆண்டாளுடைய அவதாரம் ஏற்படுறது. அந்த குழந்தையை பார்க்கிறார். நாம என்ன தவம் செய்தோம், பகவானுக்கு நம்மேல் என்ன கருணை என்று அக்குழந்தையை உற்று பார்க்கிறார். 1000 கோடி சூரிய பிரகாசருக்கொப்ப தேஜோன்மயமாக காட்சி கொடுக்கிறாள் பூமி பிராட்டி. நாம் என்ன தவம் செய்தோன்னு மனதில் நினைக்கிறார். அருந்தவம் செய்த பெரியாழ்வாரின் அருமை புதல்விய திருகாண்டாள். அருந்தவம் செய்த பெரியாழ்வாரின் அருமை புதல்விய திருகாண்டாள். திருவில்லிபுத்தூரில் துளசிவனோ தன்னில் திரு ஆடி பூரத்தில் உதித்த பூதேவி அருந்தவோ செய்த பெரியாழ்வாரின் அருமை புதல்விய திரு திருப்பாவை நோன்பினை மார்கழியில் தொடங்கி திருப்பாவை நோன்பினை மார்கழியில் தொடங்கி திருவரங்கனை வணக்க வாரணமாயிரம் பாடி திருவடி நம்பினார் கருவழி காட்டி திருவடி நம்பினார் கருவழி காட்டி திருவடி நம்பினார் கருவழி காட்டி திருவருள் புரியும் சுடர் கொடியாம் கோதை திருவருள் புரியும் சுடர் கொடியாம் கோதை அருந்தவம் செய்த பெரியாழ்வாரின்
தன் குழந்தையை வாரி அணைத்து எடுத்துக்கொண்டு தன் பத்தினியாகப்பட்ட விருஜை என்பவளிடம் சமர்ப்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதாவாகப்பட்டவள் கலியுகத்துக்கு முதல் அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை மனசுல நினைச்சுக்கிறார். தேவகி மைந்தனாக பிறந்த கண்ணன் யசோதை மடியிலே பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றானேன்னு மனசுல நினைச்சுண்டு, நாமும் ஒரு தவம் செய்யவில்லையே என்று மனசுல நினைச்சுண்டு, தவத்துள்ளார்த்தம் இல்லல்லேன் தனம் படைத்தாரில்லே, தவத்துள்ளார்த்தம் இல்லல்லே தனம் படைத்தாரில்லே, உவர்த்த நீரை போதே உற்றவர் கொன்றும் அல்லேன், துவர்கசவு வாயினார்கே துரகர துரிசனானே, துவர்கசவு வாயினார்கே துரகர துரிசனானே, அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமானகருள்ளானே, அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமானகருள்ளானே. என்று அந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து எல்லோருக்கும் அந்த தொட்டிலிடும் நாளையெல்லாம் அறிவித்து, ஏனென்றால் பெரியாழ்வார் வடபத்ரசாயியே அந்த யசோதை பிராட்டி எப்படி பாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்தாளோ அதுபோல் தன்னுடைய பாசுரங்களிலே அம்புலி காட்டி சாதம் ஊட்டுதல், அச்சச்சோ என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள், உந்தி பறத்தல் என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள் எல்லாவற்றையும் அந்த வடபத்ரசாயியை கண்ணனாக நினைச்சின்ற பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்கார். அப்படி மகளிர் ஆண்டாள் கோஷ்டிகள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் ஒரு பக்கம் நிற்க, ஆழ்வார் கோஷ்டிகள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் மறுபக்கம் நிற்க, தொட்டில் போடக்கூடிய உற்சவம் ரொம்ப அழகாக நடக்கிறது. திருவெல்லிபுத்தூரில் அவதரித்தவளே திருப்பெரியாழ்வாரின் அருமை மகளே, திருவெல்லிபுத்தூரில் அவதரித்தவளே திருப்பெரியாழ்வாரின் அருமை மகளே. திருஆடி ஊரத்தில் உதித்த பூமகளே, திருஆடி பூரத்தில் உதித்த பூமகளே, திருகாண்டாள் என்னும் நாமவேற்றவளே, திருப்பாவை நோன்பினை மார்கழியில் தொடங்கி திருவரங்கனை வணக்க பரணமாயிரம் பாடே. திருப்பாவை நோன்பினை மார்கழியில் தொடங்கி திருவரங்கனை வணக்க பரணமாயிரம்
பாடி அந்த கண்ணன் அவதாரம் பண்ணி எப்படி கோகுலத்தில் இருக்கிறவர்களெல்லாம் நிலை தடுமாறி தன் நிலையை இழந்தவர்களாக இருந்தார்களாம். அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தரே விழாக்காலம் பூண்டு எல்லார் மனதிலும் ஒரு பேரின்ப வெள்ளம். நாளொரு மேனியும் பொழுதுரொண்டுமா அந்த குழந்தை வளர்ந்துன்னு வருது. 5 வயதாருது. அந்த குழந்தைக்கு தொட்டிலிடும் முன்னே சுருண்டு அழகிய கூந்தல் அப்படிங்கிறதுனால கோதைங்கிற திருநாமத்தோடு அந்த கோதையாகப்பட்டவள் நந்தவனத்துக்கு வர அப்பா நீர் பார்க்கும் சமயத்திலே தான் ஒரு சின்ன தோண்டி எடுத்துட்டு மலர் செடிகளுக்கெல்லாம் நீர் வார்ப்பாள். அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துவாள். பெரியாழ்வார் அதை பார்த்து கொண்டே மனதுக்குள்ளே சிரித்துக் கொள்வார். துளசி செடி முளைக்கும் பொழுதே நறுமணத்துடன் கூடி முளைக்குமா போலேன்னு பூர்வாச்சாரியார்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த குழந்தை முளைக்கிற போதே கைங்கரியம்னு சொல்லக்கூடிய பேர்பட்ட ஒரு கடமை உணர்வை ஏற்றுக்கொண்டு உள்ளதே என்று ஆனந்த பரவசத்திலே தன்னை மறந்து இருப்பார். அந்த குழந்தைக்கு 8 வயதாகிறது. அப்பா கட்டி வச்ச மாலையில ஒரு ஆசை. அவர் வடபத்திர சாய்க்கு விதவிதமான மலர்கள் மாலை சாற்றி தன்னுடைய வாசரத்திலே ஆனந்திப்பார். நீ போதே அருமருந்தாவ தரியகமெல்லா திரிந்தே முன் கரிய திருவேணி பாட பானையில் பாலை பருகி பற்றாதரெல்லாம் சிரிப்ப தேனிலினிய பிரானே எம்பகப்பூ சூட்டவர கருவுடை மேகங்கள் கண்டாலுன்னை கண்டாலோ கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்த திருவுடையாய் மணவாள திருவரங்கத கிடந்த திருவுடையாய் மணவாள திருவரங்கத கிடந்த மறுவி மனோ கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவார மறுவி மனோ கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவார பூச்சூட்டலில் ஜெண்பகப்பூ சூட்டவாராய் மல்லிகைப்பூ சூட்டவாராய் என்று கொஞ்சம் குலாவ இருக்கும் சமயத்திலே விதவிதமான மலர் மாலைகளை கோதை பார்க்கிறாள். அப்பா கட்டி வச்ச மாலையிலே ஆசை வருது. தான் எடுத்து சாற்றிக் கொள்ளலாமான்னு சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். ஒருவரும் இல்லை. சாற்றிக் கொண்டு விடுகிறாள். யாராரும் வந்துவிடப் போகிறார்களே என்ற அச்சத்தினால் அவசரமாக களைந்த மாலையிலே தலைமுடியாகப்பட்டது மாட்டிக்கொண்டு விட்டது. பெரியாழ்வார் அதை பார்க்காமல் பகவானுக்கு சமர்ப்பிக்க குடலிலே வைத்துக் கொண்டு எடுத்து செல்கிறார். பட்டர் மாலையை பார்த்துவிட்டு மாலையில் அபச்சாரம் ஏற்பட்டு விட்டது என்று மாலை திரும்பி வந்து விடுகிறது. வாடிய முகத்தோடு இருக்கிறார். அதை குழந்தை பார்த்து தானும் வாடிய முகத்தோடையே இருக்கிறாள்.
கண்ணான் ஆண்முகனை படைத்தானே காரணா கருள கொடியேன்னா நானால் பசி ஆவதென்றில்லை ஓவாதே நமோ நாரணா என்று என்னாலும் ருக்யசு தாம வேத நான்மலர் குண்டுனவாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றனக்கவை பட்டினி நாளேங்கிற. ஒரு நாளைக்கு ஓம் நமோ நாராயணாயே என்று சொல்லாவிடலும் 4 வேதத்தின் பண்ணை இசைக்காவிடலும் எனக்கு அன்றெல்லாம் பட்டினி நாள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு உண்ணா நாளாக அந்த நாளை கழித்தார். மறுநாளும் நல்ல சீரும் சிறப்பும் மாலை கட்டப்படுகிறது. ஜெண்பக மல்லிகையோடு தெங்கழ நெறிருவாட்சி எண்பகர் பூவும் கொடந்த நின்றிவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டாலே ஆட்சி மகேந்தூரை செய்தையும் மாலை மண்பகர் கொண்டாலே ஆட்சி மகேந்தூரை செய்தையும் மாலை பண்பகர் வெள்ளி புத்தூர்கோன் பட்டர் வீரான் சொல்ல பத்தே மறுநாளும் அந்த மாலையை சாற்றிக் கொள்கிறாள். பெரியாழ்வார் பார்த்து விடுகிறார். அன்பாக கடிந்து கொள்கிறார். நேற்றைய தினமும் மாலை கைங்கரியத்துக்கு போகவில்லையே, இன்றைய தினமும் போக முடியவில்லையே என்று அன்பாக கடிந்ததையே அந்த குழந்தையை பார்த்து நடுங்கி விட்டாள். ஆனால் அன்றிரவு சொப்பனத்திலே வடபத்திர சாயியாகப்பட்டவர் பட்டர் சொப்பனத்திலும் பெரியாழ்வார் சொப்பனத்திலும் நாளை முதல் அந்த குழந்தை சூடிக் களைந்த மாலைதான் அடியேனுக்கு உகந்ததுன்னு சேவை சாதித்து விட்டார்கள். இதை அறிந்து கொண்ட பெரியாழ்வாருக்கு ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இப்பேற்பட்ட தெய்வ அம்சமான குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அன்று மறுநாள் முதல் ஆண்டாள் சூடிக்களைந்த மாலையைத்தான் வடபத்திரசாயி காற்றிக் கொள்கிறார். இன்றைக்கும் இவ்வாறாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மாலையில ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஆண்டாள் சூடிக்களைந்த மாலையிலே இயற்கையாக இருக்கக்கூடிய நறுமணத்தை காட்டிலும் விசேஷமான அது தெய்வீக குழந்தையானதால் விசேஷமாக நறுமணம் அந்த கர்ப்ப கிரகத்திலே ஏற்பட்டதாக பட்டர்களெல்லாம் தெரிவித்தார்களாம். அன்று முதல் அந்த குழந்தைக்கு கோதை என்கிற திருநாமம் மாறி சுடிக் கொடுத்த நாச்சியார் சுடிக் கொடுத்த சுடர்கொடி என்கிற திருநாமம் ஏற்படுகிறது. அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுது ஒண்ணமும் வளர்ந்து வர, அப்படி இருக்கிற காலத்திலே எல்லா தாய் தகப்பனாரும் ஆசைப்படும்படியாக பையன் வைத்திருப்பவர்கள் நல்ல மருமகளாக வரவேண்டுமே என்ற ஆசை, பெண்ணை பெற்றவர்கள் நல்ல மருமகனாக வரவேண்டுமே என்கிற ஆசை, இதுபோல் பெரியாழ்வாருக்கு நல்ல மருமகனாக வரவேண்டும் என்று சொல்வதையெல்லாம் அந்த குழந்தை காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்திலே இவளுக்கு கல்யாணம் என்பதிலே நாட்டம் இல்லை. இந்த கலியுகத்துக்கு முதல் அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கிருஷ்ணனை போய் பிரார்த்தனை பண்ற, அப்பா கிருஷ்ணா, உன்னை யாதவ பெண்களெல்லாம் எப்படி பர்த்தாவாக அடைந்தார்கள் என்கிற காலத்திலே நான் வாழவில்லை, அதற்குண்டான உபாயத்தை எனக்கு சொல்ல வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ற. அதற்கு அந்தரங்கத்திலே கிருஷ்ணன் சொல்ற, அவர்களெல்லாம் காத்தியாயன விரத அனுஷ்டான விரத என்னை பர்த்தாவாக அடைந்தார்கள் என்று சொல்லி முடிக்க, அதேபோல் நீயும் மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று சொல்கிற மார்கழி மாதத்திலே 30 நாட்களும் நோன்பிருந்து என்னை பர்த்தாவாக அடையலாம்னு அனுகிரகம் பண்றார். அதை கேட்டுக்கொண்டே வருகிறாள் கோதை. தீவில்லிபுத்தூரைய ஆயர்பாடியாக ஆக்கி கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தன் தோழிமார்களை எல்லாரும் ஆயர்குல பெண்களாக பாவித்து திருமுக்குளம்னு சொல்லக்கூடிய அந்த குளத்திலே நீராட்டத்திற்கு தயாரான நிலையிலே இருந்து மார்கழி மாதம் நோன்பை துவங்குகிறாள். இந்த மார்கழி மாதத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, 11 மாதங்கள் எம்பெருமான் லோகக்ஷேமத்திற்காக பாடுபட்டு இருக்கார்.
அந்த ஒரே ஒரு மாதம் யோக நித்திரையிலே இருக்கார். அந்த சமயத்திலே விடிய காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே, ஏனென்றால் அந்த 3 மணி நேரம் என்று சொல்லக்கூடியது உஷக்காலம்னு சொல்வார்கள் பெரியோர்கள். அந்த உஷத் தேவதை எழுந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வந்துருவாளாம். அந்த சமயம் தூங்கக்கூடாதுன்னு பெரியோர்களெல்லாம் சொன்னார்கள். அது எல்லா காலத்திற்கும் பொருந்தாது. ஆனால் இன்றைக்கும் 3:30 மணிக்கு திருமலையிலே சுப்பிரபாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் காலை நீட்டி போட்டுக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு மூலையிலே நல்ல காரியம் நடக்கிறது, நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது இதற்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அதேபோல் அந்த மார்கழி மாதத்திலே விடிய காலம் வரை எழுந்து யாராவது ஒருவர் முகுந்தா, மாதவா, ரிஷிகேசா, தாமோதரா, கோவிந்தா, நாராயணா என்று எந்த ஒரு நாமத்தையாவது சொல்லி கூட மாட்டானா? அவனுக்கு சர்வ மங்களத்தையும் கொடுக்க காத்திருக்கேன் பகவான் ஆசைப்படுறார். குளிர் மிகுந்த மாதமாகையால் நமக்கு எல்லாரும் ஒரு சிரமமான நோக்கத்துடன் தான் தெரியும். அப்பேற்பட்ட மாசத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாடாய் நீராட போதுவே பொதுவிலோ நேரிழே தீர்மலுமாய் பாடி செல்வ சீருவீர்கள் ஊர்வேல் கோடும் தொழிலம் நந்த கோபன் குமரன் ஏறாத கண்ணே யசோதையிடம் செய்யும் கார்வனேஜங்கள் கதிர்மதியம் போல் முகத்த நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோரும் கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலத்திலாம் வர்ணிக்கிறாள். கதிர்மதியும் போல் முகத்தான்கிறார். பகவான் வலது கண்ணிலே சக்கரத்தாழ்வாராகவும் இடது கண்ணிலே சங்காழ்வாராகவும் இருந்து கொண்டு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என்பதற்கிணங்க அடியார்களை யாராவது துன்புறுத்தினால் அவர்களை சுட்டரிக்கும் பார்வையோடு நோக்குவானாம். அதே சமயத்திலே அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் பொசுக்கி விடுவானாம். இடது கண் பார்வையினால் குளிர்ந்த சுபாவத்துடன் பக்தர்களை பார்த்து ரட்சிப்பானாம். அதனால் திருமுக மண்டலத்தை யசோதை இளஞ்சிங்கம்னு சொல்லி அந்த யசோதை பிராட்டியினுடைய மகிமையெல்லாம் சொல்லி நாராயணரே நமக்கே பறை தருவான்கிற. திருப்பாவிலே பறை பறை என்றால் இடத்திற்கிடம் அர்த்தம் வித்தியாசப்படும். இந்த இடத்துல மோட்சத்தை குறிக்கக்கூடியது. நாராயணன் ஒருவனால் தான் மோட்சம் கொடுக்க முடியும் என்பதை நிரூபணமாக அவனுடைய அடியார்களுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சாவல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக அவன் ஒருவனால் தான் மோட்சம் கொடுக்க முடியும் என்பதை ஏகாரமாக போட்டு நாராயணனே என்று சொல்லி, ஏன்னா அப்பா காட்டிய பாதையிலே வந்திருக்கிறாள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர் தன் பாசுரத்திலே குறிப்பிடும் பொழுது எரித்து கொடி உடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒரு தரும் எப்பிறவி என்னும் நோக்கி மருந்தறிவாரும் இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவே தவிர்த்திருத்தி உன் கோவில் கட புகப்பை திருமாலிருஞ்சோலையந்தாய். மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் ஒருவனால் தான் மறுபிறவி தவிர்த்து இருத்தி முன் கோவில் கடப்புகப்பை என்பதற்கிணங்க நாராயணனே நமக்கே பரிதருவான் என்று பரத்வத்தை காட்டக்கூடிய பாசுரமாகவும் வையத்து வாழ்வீர்கள்ங்கிறான். பூமி இல்லாத இடமே இல்லை என்பதை நிரூபணமாக அகிலலோகம் முழுவதும் அண்டாளுடைய பெருமை நிறைந்து இருக்கிறது என்பதை காட்ட வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி பையத்து என்ற பரமன் அடிபாடிங்கிறார். இவையெல்லாம் விரத நியமனங்களோடு இருந்து திருப்பார்க்கடல்ல வியூக நிலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியினுடைய புகழை பாடுங்கள்ங்கிறார். ஏன்னா எம்பெருமான் நாதத்திற்கு கட்டுப்பட்டவன். அந்த நாதத்தின் மூலமாக பகவானை திருவடியை அடையலாம் என்பதை பாடிங்கிறார்.
எல்லா திருப்பாவையிலே பாடி 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 என்று 13 இடத்திலே குறிப்பிட்டு இருக்கிறாள். இது நம்மாழ்வார் கஷேத்திரத்திலே திருக்குறுங்குடியிலே நம்பாடுவான் கைசிக புராணம்னு சொல்லக்கூடிய அந்த புராணத்திலே பண்ணை இசைத்து பகவான் திருவடியை அடைந்தான் என்பதற்காக அந்த பிரம்ம ராட்சசனுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சதுங்கிற வரலாறுக்கு ஒப்ப அந்த பாட்டின் மூலமாக எப்படி பகவானுடைய திருவடியை பற்றலாம் என்பது ஒரு பெரிய உதாரணமான செயல். தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டிங்கிறார், செய்யாதன செய்யோங்கிறார். பெரியவர்கள்லாம் என்ன பாதை காட்டினார்களோ அந்த பாதையிலே நாம் போக வேண்டும், நாம் மனம் போல் வாழ வேண்டாம் என்கிற நீதிகளை எல்லாம் சொல்லி, கோபம் என்கிற வார்த்தையை தவிருங்கள், கோபம் என்பது இருக்கக்கூடாது, தீக்குறள் என்று சொல்லக்கூடிய சுடு சொல்லால் பிறர் மனம் நோக பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள் என்று எல்லாவற்றையும் வாழ்க்கைக்கு உண்டான உபாயங்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே காட்டி எதற்காக சொல்கிறாள்? ஐயம் பிச்சை ஆந்தனையும் கைகாட்டிங்கிற தர்மங்களை எல்லாம் சொல்ற. உங்களால் அந்த 2 தர்மங்களும் பண்ண முடியாவிட்டால் ஒரு விரலியான காட்டி பல பேருக்கு நன்மையை செய்யுங்கள் என்று இந்த ஆட்காட்டி விரலியாவது காட்டுங்கள், அதுவும் ஒரு மோட்சத்திற்கு உபாயம்னு சொல்லி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதுதான் ஒரு பெரிய விசேஷம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன்குருடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்பதற்கிணங்க இந்த ஜென்மம் கிடைப்பதற்கு நாம் எத்தனையோ தவங்கள் பண்ணி இப்பிறவையை அடைந்திருக்கிறோம். இது உய்தல் என்றால் அந்த பகவானுடைய திருவடியை நோக்கி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் வரக்கூடிய உகப்பு ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை என்று சொல்லி திருப்பார்க்கடல்ல வியூக நிலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி சொல்றார். அடுத்ததாக அவதார நிலை. 108 திவ்ய கஷேத்திரத்திலே 2 கஷேத்திரங்கள் பார்க்க முடியாது, பரமபதமும் திருப்பார்க்கடல் இரண்டையும் சேவிக்க முடியாது என்பதற்காகத்தான் அவதார நிலையை கொண்டு வரா. இந்த வாமனாவதாரம் என்பது தசாவதாரத்திலேயே ஆண்டாள் வாமனாவதாரத்தை ரொம்ப உயர்ந்த அவதாரமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, சர்வலோக சரண்யனான ஸ்ரீமன் நாராயணன் கேவலம் தான் போட்ட பிச்சையிலேயே வாழ்கின்ற மகாபலி கிட்ட போய் இந்திரனுடைய பதவியை காப்பதற்காக யாதகம் கேட்கிறார். அதனால் அவனை விட உத்தமன் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த அவதாரத்தை சொன்னாலே மாதம் மும்மாறி மழை பெய்யுமாம். ஒரு காலத்துல 9 நாள் ஆகிவிட்டால் 9வது நாள் இரவு தர்மத்திற்கு ஒரு மழை, பத்தினிக்கு ஒரு மழை, ராஜாவுக்கு ஒரு மழை, நீதிக்கு ஒரு மழை என்று சொல்லக்கூடிய 9 நாள் ஆகிவிட்டால் இரவு மழை பெய்யுமா. விடிந்து பார்த்தால் மழை பெய்ததா பெய்யவில்லையா என்று யாருக்கும் தீங்கில்லாத மழையாக பெய்துதான். அப்போ நீர்நிலைகளெல்லாம் ரொம்ப வழிந்து இந்த வாமன அவதாரத்தினுடைய ஒரு சிறப்பை சொல்லுகிறார். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகட. எப்பேற்பட்ட நிலை பாருங்கோ. அந்த நீர் வரப்பெல்லாம் வரப்பிற்கு மேலே நீர் பிடிப்பு இருந்து அந்த நெல் பயிர்கள் ஊடே மீன்களெல்லாம் ஓடி விளையாடுமாம். அப்பேற்பட்ட செழுமை இருந்ததை சொல்லுகிறார். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்ங்கிறார். கொடுக்க கொடுக்க இல்லை என்று சொல்லாமல் நாம் சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனோமே, அது நம்முடைய தவறு. அது எவ்வளோ பெரிய அண்டா குண்டாங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த மாட்டு மடிக்கு கீழே வச்சா கூட அது கொடுத்து கொண்டே இருக்குமா. வள்ளல் பெரும்பசுக்கள்ங்கிறார். வள்ளல் என்பவன் தன்னிடம் இருக்கும் பொருளை மறைத்து வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லாதவன் என்பதை பெரும்பசுக்கள். அந்த கோகுலத்துல 10 கன்றுகள் போட்டால் கூட எல்லாம் இளமை மாடாக இருக்குமாம். கிருஷ்ணருடைய ஸ்பரிசம் பட்டதினாலே அந்த கிழப்பசுக்கே அங்க வேலை இல்லை என்பதை பெரும்பசுக்கள்ங்கிறார். நீர் ஊட்டமாக இருக்கக்கூடிய பசுக்கள், அந்த நீங்காத செல்வம் எம்பெருமான், அவன் நம்மை விட்டு நீங்கக்கூடாது, நாம் அவனை விட்டு நீங்கக்கூடாது என்ற நிலையை உணர்த்தி அவதார நிலைக்கு வருகிறாள். இதையேத்தான் பொய்கையார் பூதத்தார் பெயாழ்வார் மூவரும் அந்த திருக்கோவலூர் கஷேத்திரத்திலே அந்த வாமனால் நெருக்கப்பட்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அனுபவிச்சு உயர்ந்த கஷேத்திரம். அந்த 3 பேரும் ஒருங்கே சேர்ந்த கஷேத்திரம். அப்பேற்பட்ட திருக்கோவலூர் கஷேத்திரம். அங்க இருக்கக்கூடிய வாமனனுடைய மகிமை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது.
இந்த வாமனாவதாரத்திற்கு ஏற்றத்தை கொடுத்து அந்தர்யாமியாக பகவான் மழை, காற்று, வெப்பம் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்பதை ஆழிமழை கண்ணான்னு சொல்லி அந்த பாசுரத்திலே அந்தர்யாமித்துவத்தை காட்டுறார். சந்தேக பாசுரமாக ஒரு தோழி கேட்கிறா, நம்மில் யாருக்காவது பூர்வ ஜென்ம கர்மா இருந்த இந்த நோன்பு தடைப்பட்டு விடுமா என்று சந்தேகத்தை ஆண்டாளிடம் தெரிவிக்க, மாயனே மண்ணு வடமதுரை மைந்தன்னை தூய பெருநீர் யமுனை திருவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே என்று சொல்லி பஞ்ச நாமாக்கள் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டவலன் பஞ்ச திவ்ய ஆயுதங்கள் பஞ்ச மகாபாதங்களை நீக்கும் என்று சொல்லி வெள்ளத்தரவில் துயிலமைந்த வித்தாக எம்பெருமான் எல்லா க்ஷேத்திரங்களிலும் காட்சி கொடுக்கிறான் என்று சொல்லி பரத்மம், யூகம், விபவம், அந்தர்யாமி அர்த்தையாக முதல் 6 பாசுரங்களை முடித்து பின்வரும் பாசுரங்களிலெல்லாம் தோழிகளை எழுப்பும் பாசுரமாக சொல்லி 3 பாசுரங்களிலே நப்பின்னை பிராட்டி ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி என்று சொல்லக்கூடிய நப்பின்னை பிராட்டி எழுப்பக்கூடிய பாசுரமாக சொல்லி எம்பெருமானார் உகந்த பாசுரமாக உந்துமதகளிற்றன் என்கிற பாசுரத்தையும் சொல்லி பகவான் சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்தபடியாக தன்னுடைய சாபங்களெல்லாம் போக வேண்டும், காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்து நோன்பிற்குண்டான உபகரணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி அந்த கோவிந்த நாமத்திற்கு என்ன ஏற்றம்னு சொல்லி அந்த 3 இடத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, அன்றுகான் கோவிந்தா என்று சொல்லி எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சியோம், மற்ற நம் காமங்கள் மாற்று, எங்களுடைய ஆசையெல்லாம் உன் பக்கமாக மாற்று என்று சொல்லி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயலியார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலர் தண்டரியில் பட்டர்விரான் கோரை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமை இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கல் திருமுகத்துச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாயின்னு சொல்லி அந்த திருப்பாவையை பெரிய பிராட்டியாரோடு கூடிய கடாட்சத்தோடு கூடிய எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கணும்னு பூர்த்தி பண்ணி நோன்பு முடிக்கிறாள். அதற்கும் பகவான் வந்து இசையவில்லை. அதற்கு பிறகு தை மாதத்திலே தையொரு திங்களும் தரை விளைக்கு தன் மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐயன் உன் மலர்கொண்டு தெருவணிந்து அழகனுக்கு அலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் மாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வையதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிட்டேன் சொல்லி அந்த வாசுரத்திலே 2 ஆன்மாக்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய காமருடன் பிரார்த்தனை செய்து பகவானை அடைய வேண்டும் என்று எனக்கு மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழைகளேன் கண்டாய் மன்மதனேன்னு சொல்லி குயில் விடுதூது மேக விடுதூதாக சொல்லி தான் கண்ட கனவினை வந்து தோழிகிட்ட சொல்றான். ஆரணமாயிரும் சூழவலம் செய்தே நாரணனை நம்பே நடக்கின்றார் என்றே புரள பார்க்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கண்ணா கண்டன் போட்டின நாளை வதுவை மடமென்று நாடிட்டே பாடைக்கமோ பரிசுடை பந்தல்கே கொளறி மாதவன் கோபிதன் என்பான் போர் காளை போகோத கண்ணா கண்டேன் தோப்பின. ஆயிரம் யானைகள் புடைசூழ அந்த நாரணன் நம்பி என்று சொல்லக்கூடியவன் என்னை பெண் பார்க்க வருகின்றான். நாளைக்கு நிச்சயதார்த்தம். இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திரக்கொடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன்னு சொல்றார். 33 கோடி தேவர்களெல்லாம் புடைசூழ
எனக்கு நாத்தனார் மாலை இடும்படியாக கனவு கண்டேன். 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சீடர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்பனை கண்ணி புனிதனோடு என்று எண்ணி காப்பு நான் கட்ட கனா கண்டேன்கிறார். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, காவேரி முதலிய எல்லா வகையான புண்ணிய நதி தீரங்கள் ஏந்தும் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து நீராட்டம் செய்கிறார்கள். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிட மங்கையர் தாமன் எதிர்கொள்ள மதுரையா மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர போத கனா கண்டேன்கிறார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறைத்தாழ்த்த பந்தல்கள் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தனம் பெற்ற கனா கண்டேன் சொல்லி எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன். அம்மி மிதிக்க கனா கண்டேன். 7 பிறவிக்கும் பற்று ஆவான் அம்மி மிதிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லி குங்குமப்பே குளிர் சாந்தமாட்டே மங்கள வீதி வலம் செய்தி மணனே அங்கவனோடு உடல் செல்றங்கானை மேல் மஞ்சள மாட்ட கன கண்டேன் தோழினான் மஞ்சள் மாட்ட கன கண்டேன் தோழி. கனவெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு இன்றைய திருக்கல்யாணங்கள் எல்லாம் ஆண்டாள் காட்டிய சம்பிரதாய முறையிலேயே பெரியோர்களெல்லாம் நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட நிலையிலே தம்மை உகப்பாரை தாம் உகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆறினையே என்று சொல்லி 108 திவ்யஸ்தலங்களிலே முதல் க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ரெங்கன் அடைய வேண்டும், அந்த ரங்கனை மணமகனாக அடைய வேண்டும் என்று இந்த கட்டிவிச்சியெல்லாம் யார் செய்தார்கள் என்று பெரியாழ்வார் கேட்க அந்த குரத்தியாகப்பட்டவள் எல்லாம் அந்த ரங்கன் தான் செய்தான் என்று சொல்ல ஏற்கனவே வராக அவதாரத்திலே பாசி தூர்ந்து கிடந்த பார்வகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வார மானமில்லா பன்றியாய் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேரவே என்று அன்றைக்கு வராக அவதாரத்திலே எம்பெருமான் கொடுத்த சத்திய வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று சொல்லி ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னாருக்கும் பங்குனி உத்தரத்திலே திருக்கல்யாண வைபவமாவது கோலாகலமாக நடக்கிறது. எல்லாரும் தேவர்களெல்லாம் மலர் மாலையுடன் வந்து மலர்களெல்லாம் பொழிந்து ஆசீர்வதிக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆண்டாள் திருக்கல்யாணத்தை கேட்ட குடும்பங்கள் எல்லாருக்கும் சர்வ மங்களங்களும் ஏற்பட்டு கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கெல்லாம் தீர்காயுஷ சந்தான புத்திர பிராப்தி ஏற்பட்டு நல்ல கல்வி ஞானங்கள் எல்லாம் ஏற்பட்டு காரிய தடைகள் எல்லாம் அகன்று மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடி பூர்த்தி பெறக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட்டு பக்தியும் ஞானமும் ஏற்பட வேண்டும் என்று ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜியை ஆண்டாளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை பூர்த்தி செய்கின்றேன். திருகாடி பூரத்தே ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே 140 வாழியே உயரங்கற்கு கண்ணி உகந்தடித்தாய் வாழியே மறுவாரும் திருமல்லி படநாடி வாழியே வன்புது நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே
ஆயனுக்கான் கண்ட கனாவினை பேயர் புகழ் வில்லி புத்தோர் கோதை சொல் கண்ட கனாவினை புகழ் வில்லி புத்தோர் கோதை சொல் தூதமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வாரே. சகர்வாச இரங்கநாய திகழ்வர் மகளா போதையை வளர்ந்தவ பெருமணி புந்தவ ஆழ்வாக கனு நித்திய உபங்களம் முகந்தவ ஆழ்வாக கனுகூல நித்திய ஜய சூப மங்களம் மங்களம் மங்களம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.